வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் கருத்து. இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது பரிசீலனை எதிர்வரும் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதத்திற்குள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாத நிலுவையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் வசந்த டி சில்வா தெரிவிப்பு. மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஊழல் காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதியமைச்சர் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது நமது நாட்டின் மிக முக்கியமான வளங்களில் மாணவர்கள் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றனர். இதனாலேயே கல்வி முறையில் மாற்றங்களை மேற்கொள்வது அவசியமாகின்றது. இந்த புதிய சீர்திருத்தம் பாடத்திட்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதல்ல, சமூக மற்றும் பொருளாதார தேவைகள் அனைத்திலும் கருத்தில் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் நமது நாடு இன்னமும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. வளர்ச்சியடைந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் திறமையான மாணவர்கள் கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் வறுமையினை முழுமையாக ஒழிக்க விரும்பினால் தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தற்போது நாட்டில் குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் மோசடிகளில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் பாடசாலை வயதுடையவர்களே. இந்த சூழலை மாற்ற வேண்டுமெனில் வலிமையான கல்வி முறைமையினை உருவாக்கும் கடமையை நாம் மேற்கொள்வது அவசியம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது பரிசீலனை எதிர்வரும் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதத்திற்குள் நடைபெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதிய பேச்சாளர் ஜூலி கொசால் ஒரு ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உலகளாவிய வர்த்தக பதட்டங்கள் மற்றும் கொள்கை நிலைத்தன்மையற்ற சூழ்நிலைகள் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சவால்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த விடயங்கள் 5வது மீளாய்வின் போது கவனமாக பரிசீலிக்கப்படும். மேலும் திட்ட இலக்குகளின் சாத்தியங்கள் மதிப்பீடு செய்வதற்காக இலங்கை அதிகாரிகளோடு விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த பரிசீலனையின் போது வர்த்தக சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பொது நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளிட்ட மொத்த பொருளாதார சூழ்நிலைகள் தொடர்பாகவும் சர்வதேச நாணய நிதிய குழுவினர் விரிவாக ஆய்வு செய்ய மேற்கொள்ள உள்ளதாக ஜூலி ஹொசாக் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாத நிலுவையை 5000 ரூபாவிலிருந்து 7500 ரூபாவாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் வசந்த டி சில்வா தெரிவித்திருந்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீட்டு வசதிகளுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரித்தல், அவர்களுக்கென தனிப்பட்ட காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட திட்டங்களும் விரைவில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வோட்டத்தை மேம்படுத்த பல திட்டங்கள் செயலில் உள்ளன என்றார். நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் 8.7% மாற்றுத்திறனாளிகள் என்று தெரிவித்த அவர், இவர்கள் இல்லாமல் ஒரு விருத்தி பெற்ற நாடு உருவாக முடியாது. எனவே சமத்துவமான நியாயமான இடத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக மற்றும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் ஆகியோருக்கு இடையிலான பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு முக்கிய சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது ஊழல் இல்லாத நிர்வாகத்தை முன்னெடுத்து வரும் தற்போதைய அரசாங்கத்தோடு பிரான்ஸ் ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்த விரும்புகிறது என்று தூதுவர் ரெமி லம்பர்ட் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு, சிவில் விமான சேவையின் தர உயர்வு, பிரான்ஸ் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்ப்பது, கொழும்பு, கண்டி, மாத்தறை மற்றும் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிரெஞ்சு கலாச்சார மையங்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. இதேவேளை வர்த்தக அமைச்சின் வணிக திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை துருக்கி பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான ஒருங்கிணைந்த குழுவின் 3வது அமர்வு கொழும்பில் ஆரம்பமானது. இந்த அமர்வுக்கு வர்த்தக, வாணிப, உணவுப் பொருட்கள் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் துருக்கியின் தேசிய கல்வி அமைச்சர் ஜோசப் டெஹின் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுகின்றது. மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீடித்து வரும் காணி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை காதர் மஸ்தான் எம்பி எழுப்பிய நிலைய கட்டளை 27/2 கேள்வியில் பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் காணி பிரச்சனைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு அண்மையில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விரைவில் செயல்படுத்தப்படும் நோக்கில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 54,000 ஏக்கர், வவுனியாவில் 24,000 ஏக்கர் மற்றும் மன்னாரில் 2,000 ஹெக்டேருக்கும் அதிகமான காணிகளை விடுவிக்கும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது.
இவை தொடர்பிலான வன பாதுகாப்பு திணைக்களத்தோடு ஒருமித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதோடு தற்போதாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ரீதியில் குழுக்கள் அமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மிகிந்தலையில் உள்ள 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அனுலா சைத்தி 300 மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டது என்ற புகாரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட 9 பேருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த விகாரையின் விகாராதிபதி தமரத்ன தேரர் தெரிவித்தார். இந்த முறைப்பாடு கடந்த 22ஆம் தேதி அளிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் புத்தசாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் பேராசிரியர் துசித மெண்டிஸ், முன்னாள் தொல்பொருள் இயக்குநர் நாயகம் நிஷாந்தி ஜெயசிங்க, திட்டமிடல் இயக்குநர் அனுர பண்டார உள்ளிட்ட 9 பேர் இந்த நிலம் தொடர்பான மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமரத்ன தேரர் மேலும் கூறுகையில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்றை கொண்ட இந்த சைத்தி மிகவும் மோசமான முறையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மல்வத்த மகாநாயக தேரர் கூட இது தொடர்பாக முறையாக அறியப்படவில்லை. தேரர்கள் இதை பற்றி தகவலின்றி இருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். சட்டவிரோதமான சொத்துக்களை குவித்துள்ளதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முறைப்பாடு போலீஸ் தலைமையகத்தில் உள்ள பிரிவில் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு பாடசாலை அதிபராக பணியாற்றிய ஸ்ரீதரன் பின்னர் அரசியலில் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இந்த நிலையில் அவர் திடீரென்று கோடிக்கணக்கில் சொத்துக்களை எவ்வாறு பெற்றார் என்பது தொடர்பாக விளக்கம் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி போன்ற பின்தங்கிய மாவட்டத்தில் ஆசிரியராக இருந்தவர் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே மிகுந்த சொத்து சேர்த்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஸ்ரீதரனின் மனைவியின் பெயரில் 2 குளிர்பான விற்பனை நிலையங்கள், மகளின் பெயரில் 2 சிறப்பு அங்காடிகள் இயங்குகின்றது என்றும் அவர் மேற்கொண்ட தேடல்களில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட 2 மதுபான சாலை உரிமங்கள் ஸ்ரீதரனின் பெயரில் உள்ளன என்றும் கூறிய அவர் இந்த சொத்துக்கள் எவ்வாறு குவிக்கப்பட்டன என்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விரைவில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மென்னேரியார் ராணுவ முகாமில் ஆயுத களஞ்சியத்தில் இடம்பெற்ற ஆயுத திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உரிமம் இல்லாமல் T56 ரக துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பாகவும் குறித்த சந்தேக நபருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் MK அமில சந்திரானந்த அல்லது நாராயண்பிட்டிய அமில என்று அறியப்படுகின்றார். முன்னதாக இவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் T56 ரக துப்பாக்கி ஹோமாகம பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகே கடந்த 18ஆம் தேதி ஒருவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று காலை சிறப்பு படையினரோடு நடந்த துப்பாக்கி சண்டையில் உயிரிழந்துள்ளார். ஹகதுடுவ பலகம கெடலோவிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு வெறிச்சோடிய வீட்டில் பதுங்கியிருந்தவரை கைது செய்வதற்காக இன்று அதிகாலை 4:30 மணியளவில் சிறப்பு படையினர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அந்த நேரத்தில் சந்தேக நபர் தன்னை கைது செய்ய வந்த சிறப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். பதிலுக்கு சிறப்பு படையினரும் துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளார்கள். இதில் சிக்கி காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த ஒரு சிறப்பு படை அதிகாரி களபூவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த சந்தேக நபரின் சடலம் மேலதிக விசாரணைக்காக வெதர மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது.